அண்மை செய்தி. தமிழக அரசு பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகளில் உள்ள பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களின் விவரத்தை முழுமையாக அறிவித்து காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தி பட்டதாரி ஆசிரியர்கள் சென்னை டிபிஐ வளாகம் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கோபாலகிருஷ்ணன், வணக்கம். போராட்டம் குறித்த விவரங்கள். சையத், வணக்கம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் அனைத்துமே சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தின் நுழைவாயிலில் ஏராளமான பட்டதாரி ஆசிரியர்களும் இடைநிலை ஆசிரியர்களும் பணி வாய்ப்பு கேட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான். ஒவ்வொரு ஆசிரியர்கள் கண்களிலும் கண்ணீர் மல்க எப்பொழுது நமக்கு ஆசிரியர் பணி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இந்த ஆசிரியர்கள் தற்போது காத்துக் கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக தமிழகம் முழுவதும் சுமார் 7371 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட அறிவிப்பின் மூலம் செல்ல தெளிவாக இருக்கும் பொழுது, பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை எண்ணிக்கை குறைவாக இருப்பது போல காண்பித்து தேர்வுகளை நடத்துவதாக பட்டதாரி ஆசிரியர்கள் பள்ளிக்கல்வித்துறையின் மீது மாபெரும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். குறிப்பாக அண்மையில் நடைபெற்ற இந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கான மறு நியமன தேர்வு என்பது 3192 பணியிடங்களுக்கு மட்டுமே நடத்தியதாகவும் அதில் 2200 பணியிடங்களை மட்டும் நிரப்புவதற்கான பணி ஆணைகளை துவங்கிவிட்டு மற்ற காலி பணியிடங்கள் அன்னோன் வேகன்சிஸ் என அறிவித்துவிட்டு முடித்து விட்டதாக தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த காத்திருப்பு போராட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றுதான் திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற வாக்குறுதி. அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிதான் தற்போது அவர்களது முகங்களில் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த கருணாநிதியின் முகமூடியை அணிந்து கொண்டு தற்போது நூதன முறையில் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் பட்டதாரி ஆசிரியர்கள் ஒவ்வொரும் கண்ணீர் மல்க போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.